கேபிஸ் அண்ட் குடிப்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப்போட நேம் வந்து ரோபாக்ஸ் இல்ல வந்து robox.digital அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வழியா, அதாவது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு 2000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏர்னிங் மொபைல் ஆப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிரிப்டோ கரன்சி வாலெட் வழியா ஈஸியா, அதாவது இன்ஸ்டன்டா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் ஷேர் பண்றாங்க. இந்த மொபைல் ஆப்ல வந்து நமக்கு வந்து ஃப்ரீ பிளான் அப்படின்னு வந்து இருக்கு. அந்த ஃப்ரீ பிளான் வழியா நம்ம வந்து ஈஸியா நம்மளால வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அவங்க கிட்ட சில சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அண்ட் பர்ச்சேசிங் பிளான்ஸும் நிறையவே வந்து இருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரோபாக்ஸ் மொபைல் ஆப் இல்ல வந்து robox.digital உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மொபைல் பிளே ஸ்டோர்ல வந்து ROBOX இதை வந்து ரோபோன்னு நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், இல்ல ரோபாக்ஸ் அப்படின்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வந்து இனிஷியலாக வந்து வரவே இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரோபாக்ஸ் டேப் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப் வந்து 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 1000 ரிவ்யூஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஹரிசாண்டலாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது 100K + டவுன்லோட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து அச்சீவ் ஆகியிருக்கிறது வந்து தெரியுது. ஸோ கீழே வந்து இந்த மொபைல் ஆப்போடைய டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் 5 ஸ்டார் ரிவ்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட கூட இருக்கிறத வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இப்போ 25th ஆகஸ்ட் 2024 ஒருத்தர் ஷேர் பண்ணது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து நல்ல ஒரு கான்செப்ட் தான். பட் ரீஆக்டிவேஷனுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப குறையவே இருக்கு. இது ஆக்சுவலாக ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்கு. ஸோ அந்த ஆக்டிவேஷன் பீரியடை வந்து கொஞ்சம் வந்து கூட வச்சா மேபி வந்து ஸ்டார் ரேட்டிங் நான் கூட கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 44 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து ஷேர் பண்ணது என்னன்னா எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து வித்ட்ராயில் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு விஷயம்தான். பட் வந்து இந்த பர்ச்சேஸ் பிளான்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஏதாவது டெபாசிட் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டுக்கு. நீங்கள் நிறைய டைம் கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டாலும் அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பராக பதில் வர மாட்டுக்கு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து அப்பப்போ ஹேங் ஆகுது, பேலன்ஸ் வந்து 0க்கு போகுது அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க போஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. அதுக்கு பிறகு இந்த ரிவ்யூவை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 72 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவும் பார்க்க முடியுது. அதாவது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து சூப்பர் தான், பேமெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண பிறகு எந்தவித காரணமே இல்லாமல் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து ஒரு ஸ்கேமாக தான் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே கொஞ்சம் டீட்டெயில் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த 5 ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணது வந்து இந்த டீம் ஒர்க், இந்த ஹார்ட் ஒர்க்குக்காக வேண்டியாவது நம்ம வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் ஷேர் பண்ணது அக்கௌண்ட் வந்து அப்பப்போ காணாமல் போகுது, ஸோ மறுபடியும் வருது, அதே மாதிரி பேலன்ஸ் காணாமல் போகுது, மறுபடியும் வருது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அந்த பீரியட், அதாவது வந்து 3 மணி நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு மறுபடியும் ஸ்டார்ட் மைனிங் கொடுக்கணும். அப்போனா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 1 ஸ்டார் ஆர் மேபி கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ரீசெண்ட் ரிவ்யூவில் பார்த்த அதே ரிவ்யூ தான் வந்து பார்க்க முடியுது. ஒரு சில பேர் ஷேர் பண்ணது என்னென்னா, நான் 2000 நான் டெபாசிட் பண்ணேன், பட் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது என்னமோ ஒரு 600 ரூபா வேர்த் உள்ளது தான் வந்திருக்கு. அப்போ 1400 ரூபா எனக்கு வந்து லாஸ் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானே தயவுசெய்து யாரும் டெபாசிட் பண்ணாதீங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 15 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் ஷேர் பண்ணது கேப்சா இமேஜஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆக்டிவேஷன் பீரியடும் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான பீரியடு.
நீங்கள் மந்த்லி பிளான் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து உண்டான ரிட்டர்ன் மணி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. அப்பப்போ ஆப் வந்து ஹேங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீஃபண்டிங் வந்து அவங்க வந்து கொடுக்குறதே இல்லை அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸும் நமக்கு வந்து நிறையவே வந்து பார்க்க முடியுது. ஸோ எனிவே டெமோ பர்பஸ்க்காக நம்ம இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பார் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு 100% வந்த பிறகு ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ வைரஸ் ஸ்கேன் பண்ண பிறகு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் வரும். ஓப்பன் கொடுங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏர்ன் யுவர் ராக்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணலாம். ஸ்வைப் பண்ண பிறகு உங்களுக்கு இன்ட்ரோ ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த இன்ட்ரோ டேஷ்போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து டெமோ பர்பஸ் தானே உங்களுக்கு வந்து ஓப்பனாகவே காமிக்கிறேன். அதாவது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் எப்படி வந்து ஹேங் ஆகுது அப்படின்னு எல்லாம் காமிக்கிறேன். சில ஃபீச்சர்ஸ் இல்லை, மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து டிசேபிள்டு தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்டார்ட் டு ஏர்ன் யுவர் ராக்ஸ், ஸ்டார்ட் நவ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி நம்ம கொடுத்த உடனே நமக்கு வந்து எடுத்த உடனே ஸ்டார்ட் நவ்வில் ஃப்ரீ பிளான் காமிக்கணும். அதே மாதிரி ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் காமிக்கணும். பட் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு பிளான் மட்டும் தான் காமிக்குது, ஃப்ரீ பிளான் வந்து காமிக்க மாட்டேங்குது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த எனர்ஜி ஸ்க்ரீன், அதாவது வந்து இந்த பட்டனை வந்து சொல்கிறேன், இந்த எனர்ஜி பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண உடனே இது ஆக்சுவலாக லோட் ஆகிட்டே தான் வந்து இருக்குது, ரொம்ப டைமாக லோட் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்வைட் பீப்புள் டு கெட் மோர் ராக்ஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ண உடனே அன்னோன் எரர், அன்ஆத்தரைஸ் எரர் அப்படின்னு எல்லாம் மெசேஜ் வந்து காமிக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ண உடனே ஒரு மாதிரி ஒழுங்காக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த ப்ரீ ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் டேஷ்போர்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு பிறகு அந்த ஸ்டார்ட் நவ் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ பேசிக் பிளான் அப்படின்னு வந்து இருக்குது. நீங்கள் அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பீடப் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணால் அதில் பிளான்ஸ் நிறைய வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, இந்த மாதிரி பர்ச்சேஸ் பிளானை வந்து தயவுசெய்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிடாதீங்க. குயிக்காக வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் ஓகே தான், பட் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து எதுவும் வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெயிட்டிங் ரூமுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் வெயிட்டிங் டைம் வந்து இந்த மாதிரி 29 செகண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு குறைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வெயிட் பண்ண உடனே சர்வர் வந்து ப்ராப்பராக டைமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ரெஃப்ரெஷ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகுது. நீங்கள் மணி டெபாசிட் பண்ணுறதும் அதே மாதிரி மணி வித்ட்ராயல் பண்ணுறதும் இந்த செக்ஷன் தான். ஸோ இந்த வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட் ROX அப்படின்னு வந்து என்டர் பண்ணணும். அந்த இமெயில் அட்ரஸ் வித் வித்ட்ராயல் அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். என்டர் பண்ண உடனே சென்ட் ROX அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா ஆகிறதா வந்து சொல்கிறாங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது, இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ராயல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாலெட்டுக்கு நம்ம அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து 2NC வாலெட் அப்படின்னு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுத்த உடனே நமக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ரீடைரக்ட் ஆகி NC வாலெட் அப்படிங்கிற மொபைல் ஆப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. 3.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஒரு 50-50 கைண்ட் ஆஃப் மொபைல் ஆப்பு. கிரிப்டோ கரன்சினாலே கொஞ்சம் நீங்கள் யோசிக்க தான் செய்யணும். ஸோ கிரிப்டோ கரன்சி வழியாக வித்ட்ராயல் அப்படின்னாலே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, கிரிப்டோ கரன்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னலாம் ஷேர் பண்ணுவாங்க. பட் இதை வந்து ஒரு UPI வழியாக நம்ம வந்து வித்ட்ராயல் வச்சிருக்கலாமே, அதையே அவங்க வைக்கல. ஸோ இந்த செட்டிங் செக்ஷனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ண உடனே சப்போர்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் அந்த ஹெட்செட் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸும் சென்ட் ஃபீட்பேக் இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் சென்ட் அப்படின்னு வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்லை. ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷன், ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸ், ஒரு பின்கோடு, ஒரு ஃபோன் நம்பர், ஒரு கம்பெனி இமெயில் ஐடி எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த மொபைல் ஆப்பில் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருக்கும். அப்போ நீங்கள் கஸ்டமர் கேரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுவீங்க. அவங்க ப்ராப்பராக ரிப்ளை பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ண அந்த இன்வைட் அப்படிங்கிற செக்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ரெஃபரல் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதை வந்து நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நான் அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் என்னுடைய ரெஃபரல் கோடோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கோ நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. எந்த காரணத்துக்காகவும் எந்த இடத்துலையும் நான் வந்து காமிக்கவே இல்லை. உங்கள் மூலமாக நான் வந்து
ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு வந்து அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் லிங்கை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து 15% கமிஷன் தர்றதா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ண பிறகு, அதாவது வந்து இந்த மொபைல் ஆப்பை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்கு பிறகு இந்த எனர்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த பிளான்ஸ் வந்து காமிக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், பர்ச்சேஸ் பிளான் அப்படின்னு வந்து இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணும். ஸோ இதை வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஃப்ரீ பிளானில் வந்து 1x ஸ்பீடில் தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இப்படி வந்து 5x ஸ்பீடு, 10x ஸ்பீடு, 20x ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. 5x ஸ்பீடுக்கு வந்து 350 ரூபா, 10x ஸ்பீடுக்கு வந்து 690 ரூபா. ஸோ இப்படி வந்து நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 20x, 30, 50x, 100x இப்படி நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து பார்க்கும்போது 400x வரைக்கும் போகுது. ஸோ 400x ஸ்பீடுக்கு வந்து 27,600 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து கொடுக்கணும். உடனே அவங்க யூபிஐ ஐடியை வந்து கேட்பாங்க. அதிலிருந்து வித்ட்ராயல் வந்து பண்ணிடுவாங்க. இதே மாதிரி நமக்கு வந்து பர்ச்சேசஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மந்த்ஸ் ஆஃப் டியூரேஷன், அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5x ஸ்பீடுக்கு வந்து 2,339 ரூபா அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 20x ஸ்பீடுக்கு இதே மாதிரி 9,000 பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி 400x ஸ்பீடுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 175xக்கு வந்து 84,000 பக்கத்தில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து 7,000 வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பே அப்படிங்கிற செக்ஷன் கொடுத்த உடனே நம்ம வந்து யூபிஐ ஐடி வந்து கேட்குது. கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்களேன். அதாவது பே பண்றதுக்கு யூபிஐ ஐடி கேட்கறவங்க வித்ட்ரா பண்றதுக்கு ஏன் யூபிஐ ஐடி வழியா வித்ட்ரா பண்ணக்கூடாது? மொபைல் ஆப்பை வந்து பார்த்துட்டோம். ஸோ வெப்சைட்லையும் நம்ம வந்து கொஞ்சம் கோ த்ரூ பண்ணலாமே. ஸோ வெப்சைட் வந்து இதுதான், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து robox.digital. ஸோ இதில் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் பெருசாக எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த மொபைல் ஆப்பில் பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ மொபைல் பிளே ஸ்டோரில் இவங்க அவைலபிளாக இருக்கிறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. சில டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது அகைன் நான் சொன்ன மாதிரி பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மொபைல் பிளே ஸ்டோரில் நம்ம ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ robox.digital ரிவ்யூ இல்லை வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வெரி ஃபேமஸ் trustpilot.comல ரிவ்யூஸ் இருக்கு, scamadvisor.comலயும் ரிவ்யூஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா வேற வெப்சைட்ல வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியல. இந்த வெரி ஃபேமஸ் trustpilot.comல வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் வெப்சைட் இல்ல மொபைல் ஆப் வந்து அச்சீவ் பண்ண ஸ்கோர் வந்து 3.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். ஒரு ஆவரேஜான ஸ்கோர். ஆவரேஜான ஒரு ஸ்கோர்னா உடனே ஒரு 50-50 அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு புவரான ஒரு ஸ்கோர் தான். ஸோ 4 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் 1 ஸ்டார் ரேட்டிங் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது செப்டம்பர் 2024, ஆகஸ்ட் 2024 நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணது, நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் அமௌண்ட் உங்களுக்கு மறுபடியும் வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் வந்து ஸ்லோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் வந்து சரியாக வந்து அக்கௌண்ட்ல வந்து காமிக்க மாட்டேங்குன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி scamadvisor.comல வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் வெப்சைட் இல்லை மொபைல் ஆப்பில் வந்து கிடைச்ச ஸ்டார் ரேட்டிங்கும் பார்க்கலாம். சஸ்பீஷியஸ் வெப்சைட், பிரச்சனைக்குரியது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100க்கு வெறும் 30 மட்டுமே. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மொபைல் ஆப்ல இருந்து வந்து அமௌண்ட் வந்து கிடைச்சது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரெஃபரல் வழியாக மேபி வந்து கிடைச்சிருக்கலாம். பர்ச்சேஸ் பிளான்ஸ் வழியாக எப்போவுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஸோ இந்த குறைய ட்ரஸ்ட் ஸ்கோருக்கு வந்து ரீசன் என்னன்னா, இந்த வெப்சைட்டோடைய ஓனர் வந்து ஹூஇஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் வந்து அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் பண்ணுறாரோ அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட ரெஜிஸ்ட்ரார் வந்து ஸ்கேமர் லிஸ்ட்டில் வந்து இருக்கிறாங்க. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே பிரச்சனைக்குரியது, கொஞ்சம் பயங்கரமானது தான் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் இல்லை, இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்லை. ஸோ சில பேர் ஷேர் பண்ணது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து வித்ட்ராயல் கிடைக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் கிரிப்டோ கரன்சி வாலெட் அப்படிங்கிறது வந்து
100% நம்மளால வந்து நம்ப முடியாது. ஈவன் அவங்க ரீடைரக்ட் பண்ற ஒரு கிரிப்டோ வாலெட் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 3.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து கிடைச்சிருக்கு. மொபைல் ஆப்ல வந்து 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடைச்சிருந்தாலும் நம்ம டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ரேட்டிங்ஸ் கொஞ்சம் குறைய தான் கிடைச்சிருக்கு. ஸோ மொபைல் ஆப்ல உள்ள ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து மேபி வந்து இந்த கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரியே இருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு மொபைல் ஆப் பத்தியோ இல்ல வெப்சைட் பத்தியோ நம்ம வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்றது இல்ல, நம்ம லைவ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிக்கிறோம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து அடிக்கடி வந்து ஹேங் ஆகுது. ஃபர்ஸ்ட் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க்கே ஆகல, 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ண பிறகு அதுக்கு பிறகு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெஃபரல் செக்ஷனை வந்து யூஸ் பண்ணா மட்டும்தான் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து திரட்ட முடியும். பட் வந்து நீங்க இந்த ஃப்ரீ பிளான் வழியா நீங்க யூஸ் பண்றதாக இருந்தா ஈவன் ஒரு டீசன்ட் சம் ஆஃப் மணியை கூட உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த மொபைல் ஆப் தான் 4.2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து கிடைச்சிருக்கு, அப்போ வந்து சூப்பரான மொபைல் ஆப் தான் அப்படின்னு எல்லாம் போய் சொல்ல மாட்டோம். சில மொபைல் ஆப் வந்து 50-50 கைண்ட் ஆஃப் மொபைல் ஆப் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்கோம். பட் இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நம்மளால அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண முடியல. ஏன்னா வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டு இந்த மொபைல் ஆப்ல நம்மளால ஏர்ன் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட சேஃபாவே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மொபைல் ஆப்ல நீங்க உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாவது ஒரு மொபைல் ஆப்ல டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி எந்தவித அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ணாம பணத்தை சம்பாதிக்கிற வழியா பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.